ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் தடவின செகண்டில் நீங்கள் குளிக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான். நீங்கள் தடவிட்டு டைம் கிடைக்கல வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். உடனே இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலையும் சீவிட்டு போய்க்கலாம். இது வந்து ரொம்பவுமே தாடி மீசை ஜென்ஸு கேர்ள்ஸு 2 பேருமே வந்து இது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவும் ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது அப்படியே வெள்ளை முடி இருக்கிற பக்கம் மட்டும் நீங்கள் தடவினீங்கன்னா போதும். தடவி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டுட்டு நீங்கள் சீப்பு எடுத்து சீவிட்டு போய்க்கலாம். போயிட்டு வந்துட்டு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் தலையை சீவிக்கலாம். குளிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஹெர்பல் ஷாம்பு சேவக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா இளநரையெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹெர்பலாக யூஸ் பண்ணுறப்போ முடிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையை இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து உணவில் நிறையா சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது மெத்தடாக இன்றைக்கி இந்த ஹேர் டேயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செம்மையாக வந்து ரெடி ஆகும். என்ன ஹேர் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு அடுத்து இது பயன்படுத்துகிறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கருவேப்பிலையை நம்ம லைட்டாக மிக்சியில் போட்டுட்டு நம்ம சுற்றி எடுத்துடலாம். ஏன்னா இது அப்படியே நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வந்து வேலை ஆகாது. கொஞ்சம் துருன்னு இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அரைச்சாச்சு. ஒரு சொட்டு கூட தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து இருக்கணும், உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மெத்தெல்லாம் அலசி காய வச்சு எடுத்திங்கன்னா தான் இப்படி வரும். இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா 2 கைப்பிடி அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு இது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேனு அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு எதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு இது வறுபடும். அதே மாதிரி வேலையும் சீக்கிரமாக மிச்சமாகும். நம்மளுக்கு முழுசாக போட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து லேட்டாகும். அப்புறம் புகை வரும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம உதிரி பண்ணி போடுறோம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு டைமிங். அதுக்காக தான் இது நல்லா வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம வறுபட்டுரும். அதே மாதிரி டக்குன்னு வேலை முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னும் 2 முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் டேயை குளிச்சுட்டு நீங்கள் உடனே குளிக்கணும் அவசியம் கூட கிடையாது. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலையை வந்து கொஞ்சம் உணர வச்சு அப்படியே சீவிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகணும், டெய்லியுமே வந்து இது டை அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா தலையெல்லாம் சீவிட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல காலையில் இதை டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடலாம். டை அடித்த மாதிரியே தெரியாது. செம்ம ஒரு முக்கியமான இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான் இது. கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் இந்த 2 பொருளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் நல்லாவே வறுபட்டுரும், புகை வராமல். நான் வந்து சிம்லேயே வச்சு வறுத்து எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்ந்து செய்கிறப்போ நல்லா முடி வந்து நிறைய முடியை கருப்பாக்கும். தொடர்ந்து இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே யூஸ் பண்ணிட்டு வரப்போ
நல்லா வந்து முடி கருப்பாயிரும். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஹேர் டை வந்து போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதை வந்து நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்து போட்டுட்டு போய்க்கலாம். அதான் சொல்கிறேங்களா, நீங்கள் ஹேர் டை வந்து டெய்லி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை லைட்டாக எடுத்துகிட்டு நான் சொல்கிற மெத்தடில் டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இப்போ கருஞ்சீரகத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோம். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் தடவினாலே நல்லா முடி கருப்பாகும். ஆனால் நம்ம வந்து தடவ மாட்டோம். அதனால் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறோம். இப்போது 3 பொருள் வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த 3 பொருளும் சேமாக இந்த மாதிரி கருன்னு நல்லா வறுபடணும். அந்த கருஞ்சீரகம் கடுகு எல்லாம் நல்லா வெடித்து மிக்சிங் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து கருன்னு இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து கருப்பாகவும் முடியில் வந்து நீங்கள் தேய்ச்சாலும் முடியில் வந்து டை அடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து வறுபட்டு மெதுவாக சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்து கருகிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் இது நைஸ் பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வரணும். இந்த பவுடரை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சேமாக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கருக வறுக்கணும். இப்போ ஆற விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றுறப்போ சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம அரைச்சோம் இல்லையா, அதே இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஈரம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பொடி வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து தாங்காது, வாடை அடிச்சிடும். அதனால் இது சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் வெள்ளை முடியை மறைச்சிக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் இளநரைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு 3 மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் முடி வந்து சுத்தமாகவே நல்லாவே கருப்பாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்ல நைஸ் பவுடராக நம்ம எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல பொடி வந்து நல்ல நைஸ் பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்ததுனால இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. அதனால் இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. கையில் பாருங்கள், நம்ம இன்னும் எதுவுமே வந்து இது கூட சேர்க்கலை. சும்மா நார்மலாகவே நீங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்குவோம். செம்ம வந்து கலரிங் கொடுக்கும். இது முக்கியமாக கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு நம்ம முடிய கருமையாக மாற்றக்கூடியதுன்னு உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்போ நல்லா உங்கள் நரைமுடியெல்லாம் சூப்பராக கூடிய சீக்கிரம் நிரந்தரமாக கருப்பாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா எடுத்துகிட்டு நம்ம 2 கைப்பிடி அளவு தான் நம்ம கருவேப்பிலை போட்டோம். ஆனால் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவுடர் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பொடி. இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் வெதுன்னு ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவாக தேவையான அளவு கொஞ்சமாக போட்டிங்கனாவே போதும். நல்லா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப முடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்கலாம் அல்லது கடுகெண்ணெய் சேர்க்கலாம்
அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை ஆயில் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் எண்ணெய் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். ஆம்லா ஹேர் ஆயிலு, நெல்லிக்காய் எண்ணெய், அந்த எண்ணெயை நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கடுகு எண்ணெயில், விளக்கெண்ணெயில், நல்லெண்ணெயில், தேங்காய் எந்த ஆப்ஷனில் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். இதில் அக்கா மறுபடியும் இது மாதிரி வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆயில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த ஆயில் வந்து பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஆயிலை நீங்கள் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். பாதாம் ஆயிலில் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தி தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு கொஞ்சம் வந்து டைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளை பண்ணுறப்ப ஜில்லுன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது ஒரு சிட்டிகையாவது கற்றாழை வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கற்றாழை சேர்த்தா கேட்குறீங்க, ஃப்ரெஷ் கற்றாழை சேர்க்கலாமான்ட்டு. ஃப்ரெஷ் வேண்டாம், மெடிக்கலில் ஒயிட்டில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக இதில் கற்றாழை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் ஜெல்லில் கற்றாழை கிடைக்கும் நம்மளுக்கு. இதை வந்து வாங்கிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். கற்றாழை நல்ல இளநறைய தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டில் சேர்க்குறப்போ முடியில் நல்லா பிசுப்பாக ஒட்டாமல் ஈஸியாக வந்து நீங்கள் அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடியிலையும் நல்லா வந்து பிடிச்சிக்கும். டை வந்து போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது. பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து தலை சீவிட்டு போய்க்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கையில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், சும்மா அப்படியே டச்சப் மட்டும், அந்த வெள்ளை முடி இருக்குது அந்த இடத்துல நீங்கள் எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முடிக்கு வந்து நம்ம எல்லா பக்கம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பார்க்க 1 டீஸ்பூன் செலவு பண்ணிங்கன்னா இருக்கிற வெள்ளை முடி டோட்டலாக எல்லா வெள்ளை முடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் கூட இருந்துட்டு நார்மல் சீயக்காய் தூள் போட்டு குளிங்க. ஹெர்பல் சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணால் கலர் வந்து நிற்காது. அதே மாதிரி குளிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டு டைம் இருக்கையில் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.